அந்தகன் பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்திருக்கும் படம். அவருடைய தந்தை தியாகராஜன் தயாரித்து இயக்கியிருக்கிறார். இப்படத்திற்கு இசை சந்தோஷ் நாராயணன், உடன் சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார், அதேபோல் நடிகை சிம்ரான், நடிகை ஊர்வசி போன்றவர்கள் நடித்திருக்கிறார்கள். கதாநாயகியாக பிரியா ஆனந்த். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு த்ரில்லர் படம். இந்த த்ரில்லர் படம் என்பது கதையினுடைய ஓட்டத்திற்கு மிகவும் முக்கியம். ஆனால் 2010 இதுபோல் ஒரு ஆங்கில படமும், 2018 அந்தா கூன் என்ற ஒரு ஹிந்தி படமும், 2021 பிரம்மம் என்ற மலையாளமும், அதேபோல் தெலுங்கில் மாஸ்ட்ரோ என்று கிட்டத்தட்ட ஒரு 4 மொழிகளில் இந்த படம் வெளிவந்துவிட்டது. ஏறக்குறைய அனைவரும் பார்த்திருப்பார்கள் இந்த படத்தை. இந்த படம் ஏன் திருப்பி தமிழில் எடுக்கப்பட்டது என்பது கேள்விக்குறிதான். ஏனால் ஒரு குடும்ப கதை என்றால் பரவாயில்லை, இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். பியானோ கலைஞர், கண் தெரியாதவர், ஒரு கொலை வழக்கில் சாட்சியாகிறார். கண் தெரியாதவர் எப்படி சாட்சியாக ஆகிறார் என்பதுதான் கதையின் ஓட்டம். நடிகர் கார்த்திக் நடிகராகவே நடித்திருக்கிறார். அங்கேதான் கதை ஆரம்பிக்கிறது. கதைக்களம் இடைவேளை வரை மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாக செல்லும். இடைவெளிக்கு பின் சற்று தொய்வுதான். இது மற்ற மொழி படங்களிலும் அந்த தொய்வு இருந்தது. ஆனால் மலையாளத்தில் பிருத்திவிராஜ் மிகச் சிறப்பாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் பிரசாந்தின் நடிப்பை நாம் குறை சொல்ல முடியாது. அதேபோல் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணும் இந்த படத்தில் ஓரளவுக்கு கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். த்ரில்லர் படம், கதை சஸ்பென்ஸ், இவையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த கதை மீண்டும் தமிழில் வெளிவந்துள்ளதால் பரபரப்பு ஆகவோ விறுவிறுப்பாகவோ பார்க்க இயலவில்லை. அதனால் அந்தகன் ஒரு நல்ல படம்தான். ஆனால் ஏற்கனவே வந்த படத்தின் எல்லோரும் அறிந்த கதை. இது பிரசாந்துக்கு நடிப்புக்கு தீனி போட்டிருக்கலாம் ஒழிய வெற்றி தருமா என்பது சற்று கேள்விக்குறிதான். அந்தகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கும் பிரசாந்துக்கு ஒரு நடுத்தரமான படம்தான். ஆதலால் அந்தகனுடைய கதை, இசை மற்றும் பல விஷயங்கள் ஏற்கனவே வந்தது போல் இருப்பதால் இந்த படத்திற்கு தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ ரேங்கிங் குழு 10க்கு 5 வழங்குகிறது. ஏனென்றால் பிரசாந்துடைய நடிப்பும், சிம்ரான் பல இடங்களில் மிக பிரமாதமாக நடித்திருக்கிறார். நடிகர் கார்த்திக் சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய நடிப்பும் பாராட்டத்தக்கது. ஒரு நடிகராகவே இந்த படத்தில் நடித்திருக்கிறார். மற்றபடி இந்த கதையை மேலும் விவரித்தால் பார்க்காதவர்களுக்கு சுவாரஸ்யம் போய்விடும். ஆதலால் அந்தகனை ஒரு முறை பார்க்கலாம். ஓரளவுக்கு சுமாரான படம் என்றாலும் பார்க்கக்கூடிய விதத்தில், ஒரு குடும்பத்துடன் சென்று பார்க்கக்கூடிய விதத்தில்தான் தியாகராஜன் இயக்கியிருக்கிறார். மசாலாத்தனமான விஷயங்களை படத்தில் தவிர்த்திருக்கிறார். ஏனென்றால் ஹிந்தி படங்களில் ஏகப்பட்ட மசாலாத்தனமான விஷயங்கள் இருக்கும். அதை தவிர்த்து தரமாக படத்தை தர வேண்டும் என்பதற்காகவே தந்துள்ளார். அதனால் குடும்பத்தாருடன் ஒரு முறை சென்று இப்படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற திரைப்பட விமர்சனங்களுக்கு தொடர்ந்து தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ சேனலுக்கு ஆதரவு தான்.